வர வேண்டும். அதில் முக்கியமாக எதிர்காலத்தில் கொண்டு வரப்படும் உள்ளூராட்சி மன்ற திருத்தச் சட்டத்திற்கு 30% நிச்சயமாக பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் எதிர்காலத்தில் முதல் யுவதிகள் பெண்களுடைய இதற்கான அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய கன்ட்ரிபியூஷன், அவர்கள் பங்குபற்ற வேண்டும். எதிர்காலத்தில் எப்படி தங்களது ஊரை சுகாதாரம், பொது சுகாதாரத்தை நாங்கள் தேட வேண்டும் என்பதில் மிக கூடுதலான பங்களிப்பு பெண்களுக்கு இருப்பதனால் நீங்கள் வந்ததை நான் மகிழ்ச்சியுடனும் கௌரவத்தோடும் அப்படி செல்லிருந்தாலும் நீங்கள் தைரியமாக எடுத்து வரவேற்பு கொடுக்கிறார்கள் மற்றதை உங்களுடைய கௌரவங்கள் கௌரவ முதல்வர்களே, கௌரவ பிரதி முதல்வர்களே, ஆணையர் அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே, ஊடகவியலாளர்களே, இன்று விசேஷமாக சமூகம் இருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு. இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி அனுதாபத்தினை பற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த மாணவர்களும் பொருத்தமான நேரத்தில் தான் இங்கு வந்திருக்கின்றார்கள் என்று நினைத்து அந்த மசூர் மௌலானாவை பற்றி அவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று நான் நம்புகிறேன். சௌர மசூர் மௌலானா அவர்கள் இதை பற்றி நான் மிக நீண்ட காலமாக அறிவேன். அவர் கூட்டணி தமிழரசு கட்சியோடு இருந்த காலத்தில் அவரது பேச்சுக்களை நான் அவதானித்திருந்தேன். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி விதிக்கும் போது